ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் கிம் மாமாவிடம் வம்பிழுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க இடையிலான போர் ஆரம்பித்தது நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நாடை வந்து இப்படி அடிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கிடையில் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோ சிவனாண்டி, நீ வெத்த மகளாயா இது? இம்பூட்டு அழகா இருக்காளே நம்ம கிம் மாமாவோட பொண்ணு. அந்த பொண்ணை எல்லாம் என்னமோ வித்தியாசமாக இது பண்ணுறானுங்க. அந்த கிம்மு பொண்ணை நான் லவ் பண்ணுறேங்கிறான் ஒருத்தன் அந்த கிம்மு பொண்ணோட ஏஐயில் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறான், கிம் ஜாங்குனோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறான். டேய், அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவன் அதாவது இந்த கொம்பன் படத்தில் சொல்லாமல, அவன் அடிச்சுட்டு தான் ஏன் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஊனானா நியூக்ளியர் வெப்பனை தாண்டா தூக்கி நிற்பான், ராக்கெட் லான்ச்சரை தூக்கி நிற்பான். இவங்க பண்ணுற வேலைக்கு ஒரு மிசைலை இங்கிட்டு திருப்பி விட்டான்னா காலி, உன் ஊரே காலி. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அதாவது மண்டக்கோளாறு பிடிச்ச பையன் சார் அவன் அப்படிங்கிற மாதிரி தான் கிம் ஜாங் உன்னோட உண்மையான ஒரு இது. நீங்கள் பாட்டுக்கு ஒருத்தன் எடிட் பண்ணியிருந்தாங்க, அந்த அதை கூட ஆட் பண்ணிட்ட பாருங்க. அதை போட்டு அந்த பாட்டு சாமி சேலை போலே பிறந்து அந்த பாட்டை போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா என்னமோ ஃபேமிலியாக கிம் ஜாங் உன் இவனை ஏற்றுக்கிட்டு அவங்க ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி. அந்த பொண்ணுக்கு வயசு கரெக்டாக பார்த்தா ஒரு 2012 பிறந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ 16 வயசு என்னமோ தான் இருக்கும். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சுன்னா பெரிய லெவலாக இருக்குடே. கிட்டத்தட்ட நார்த் கொரியாவோட நெக்ஸ்ட் லீடர் அந்த பொண்ணு. அவன் அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள்லாம் பண்ணுறது அவன் நல்ல வேலை அவங்க ஊரில் சோஷியல் மீடியா கிடையாது. இருந்துச்சுன்னா இந்நேரம் ராக்கெட் லான்ச்சர் இங்கே வந்திருக்கும். தயவுசெய்து இதில் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்கடா. ஏன்னா நார்த் கொரியாவோட லிங்க்கில் இருக்கிற நிறையா கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்கள் விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து யூஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் விசாக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. உங்களோட ஃபுல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுறாங்க ஒரு விசா கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்க, யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னா கூட உங்கள் விசாவை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உண்மையான நேயர்களே மற்றும் நமது தமிழ்நாட்டு இளைஞர்களே, நீங்கள் கிம் ஜாங் உன்னோட பொண்ணை காதலிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் எட்டா கனி, நீங்கள் போயிட்டு காதலிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன்ட்டு நீங்கள் அந்த பார்டரை கிராஸ் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டு கால் இருக்காது. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா தலையே இருக்காது. அதனால் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் கிம் மாமா வந்து ரொம்ப மோசமான ஆள். பார்க்கத்தான் நல்லா ஜப்பியாக பப்பியாக இருப்பார். ஆனால் எடுத்த உடனே வந்து அவர்கிட்ட இருக்க விளையாட்டு சாமான்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற விளையாட்டு குழந்தைகள் பூரா அவர்கிட்ட விளையாடாமல் இருக்குது. அந்தளவுக்கு விளையாட்டு சாமான் வச்சுருக்காரு. எடுத்த உடனே வந்து பெரிய விளையாட்டு சாமான நியூக்ளியர் வெப்பனை வச்சு தான் அடிக்கவே செய்வார். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.